ஹாய் கேஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மைன்கிராஃப்ட் சீசன் 1 எபிசோட் 1 பார்ட் 1 வீடியோ தான் பார்க்க போகிறோம். முதல்ல செஸ்ட்டு போய் எங்கடா போட்டிருக்கீங்க? காணமேடா செஸ்ட்டு. செஸ்ட்டு மேலே போட்டிருக்கானு யாரா நீங்கள்? கொஞ்சமாக செஸ்ட்டை கொஞ்சம் எங்கேயோ போட ஆரம்பிச்சிட்டானுங்க. என்னடா ஸ்டெக் ஆகுது? அப்பப்போ இந்த மாதிரி ஸ்டெக் ஆகிடுது, என்னன்னே தெரியவில்லை. அதுக்கடுத்து இங்கே இருக்க டார்ச்லாம் மைண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு செஸ்ட்டில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். எதுவுமே ஒழுங்காக கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. சரி, நம்ம பார்ட் 2 வீடியோவில் இந்த மைன்கிராஃப்ட் பார்ட் 2 கண்டினியூ பண்ணலாம். எனக்கு குழம்புது ஒன்றுமா. சரி, இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். எதுவுமே ஒழுங்காக கொடுக்க மாட்டேங்கிறானுங்களேடா. சரி, எடுத்துக்கலாம் எல்லாத்தையும். அடுத்து செஸ்ட்டை மைண்ட் பண்ணிட்டு நம்ம வில்லேஜை கண்டுபிடிக்கணும். என்னமோ சவுண்டு வர ஆரம்பிக்குது. எப்படா நைட் ஆனிச்சு? நைட் ஆக போகுது, அதுக்குள்ளே இருட்டாமிச்சாரா அப்படின்னு கேட்டுனா, ஆமாம் என்னாச்சுன்னு தெரில. சரி, நான் வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கடுத்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். வில்லேஜை கண்டுபிடிச்சி நான் தூங்கினதுக்கப்புறம் இப்போ எழுந்திரிச்சிருக்கேன். இந்த பெட்டை நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு பெட்டில் ரிஸ்பான்ஸ் செட் போட்டுட்டு வந்துடலாம். எங்களோட பக்கத்து வீட்டில் ரிஸ்பான்ஸ் செட் போட்டுடலாம். ரிஸ்பான்ஸ் செட்டை போட்டாச்சு. போடு போட்டாச்சு. நெக்ஸ்ட் வேறு என்ன? செஸ்ட் எந்த வீட்லேயும் இல்லை, அதான் தேடி இருக்கேன். செஸ்ட்டு அங்கே மைனர் வீடு இருக்குது. மைனர் வீடு இருக்குது. அந்த மைனர் வீட்டுக்கு கீழே கொஞ்சம் அயன் இருக்கும். நான் அதை ஃபஸ்ட்டே பார்க்கல விளையாடும் போது. இப்போ தான் நானே பார்க்குறேன். அதுக்கடுத்து தான் போய் எடுத்துருப்பேன். இப்போ போய் நான் இந்த இது எடுக்க போகிறேன். இந்த வீட்டில் செஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும், நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இருக்கும். என்ன இருக்குது? லெகின்ஸ் 2 கொடுத்துருக்கீங்க, ஒரு செஸ் பிளேட்டு கொடுத்துருக்கீங்க, ஹெல்மெட் கொடுத்துருக்கக்கூடாது. சரி, இந்த அளவுக்கு ஓகே தான் இருக்குது ஓரளவுக்கு. சரி, இந்த வீட்டில் நம்ம எடுத்துக்கலாம். இது வரைக்கும் இப்போதைக்கு செஸ்ட்டை உடச்சிக்கலாம். அங்கிட்டு ஒரு மைனர் வீடு இன்னொன்று பார்த்தேன். இன்னொரு மைனர் வீடு இருந்தால் இருக்குது, அதையும் போய் நம்ம செஸ்ட் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இதுலேயே செஸ்ட் இருக்கும். இதில் என்ன இருக்குது? கோல்டு. ஒப்சரின் ஒரு 5 என்னமோ இருக்குது. ஆமாம், 5 ஒப்சரின் இருக்குது. நம்ம நெதருக்கு போகிறதுக்கு ஓகே இருக்கும். ஆனால் நெதருக்கு ஒரு இதுக்கே 10க்கு தேவைப்படுமே. சரி, அப்புறமா பார்த்துக்கலாம், ஃப்யூச்சரில் நம்ம எடுத்துக்கலாம். சரின்னு சொல்லிட்டு நம்ம அந்த மேலே பார்த்தோம்ல அந்த வீட்டை நம்ம வீட்டை எடுத்துக்கலாம். இப்போ ஓசியில் வீடு கிடச்சா நாங்கள் என்ன விடுமா? இந்த வீட்டில் அந்த வீட்டில் நம்ம செஸ்ட்டு போட்டு இது ஏன் வீடுறா, கிளம்புடா. ட்ரேடும் பண்ண முடியல இவன் எதுக்கு இருக்கான்னு தெரில. சரி, இவனை போட்டு தள்ளிடம்மா, போடு அடி. ஓடுறா வீட்டை விட்டு. இது ஏன் வீட்டுறா இனிமே? உன் வீட்டுலாம் வந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. இவரை காணாமல் போயிட்டான். சரி, போனது வரைக்கும் சந்தோஷம். சரி, நம்மளும் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு இந்த செஸ்ட்டு இங்கே போட போகிறோம். செஸ்ட்டு இந்த இதெல்லாம் யாரா போட்டு வச்சேன்? நான் போடல, எனக்கு பிடிக்கல, அதனால் உடச்சிட்டேன். இப்போ செஸ்ட்டு எங்கடா செஸ்ட்டு? அந்த இருக்குது 3 செஸ்ட்டு இருக்குது. இந்த செஸ்ட்டு எடுத்து போட்டுக்கலாம். அந்த செஸ்ட்டு போட்டு இருக்கிற எல்லா பொருளையும் அந்த இடத்துலையே வச்சுட்டான். அது ஒன்று செஸ்ட் பிளேட் ஒன்று போட்டுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்துக்கலாம். இப்போ இருக்கிற எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து வைக்கிறோம். பெட்டு நம்மளுக்கு தேவைப்படும், கையிலே வச்சுக்கலாம். மற்ற எல்லா பொருளையும் செஸ்ட்டில் வைக்கணும், ஒவ்வொன்றா எடுத்து வைக்கலாம். உட்டன் பிக்காக்ஸும் நம்மளுக்கு தேவைப்படும், இருக்கட்டும் எடுத்து வச்சுக்கலாம். எப்படியோ எடுத்து வச்சுக்கலாம். ஏதாச்சும் அயன் மைண்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். இங்கே ஒரு அயன் மண்டையாக இருக்கான்ல, அந்த அயன் குளம், அவன் எங்கடா கண்ணு முன்னாடி கரிச்சானா போதும், அவனை மண்டையிலே அடித்து அவன்கிட்டேருந்து ஒரு 4 அயன் கிடச்சிருக்கும். இப்போ 14 அயனு. இப்போ நம்ம ஒரு 5 அயனை வச்சு ஒரு ஹெல்மெட் செஞ்சிடலாம். அந்த செய்கிறதுக்கு அது ஃப்யூச்சரில் வேணால் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு எதுவுமே நல்லா தான் இருக்குது. ஐயா, அயனு கோல்டெல்லாம் வைக்க மாட்டேன், அடுத்ததில் வைப்பேன். ஒப்சனின் வச்சுருக்கேன், அயனு, இந்த ஒப்சனின்னு, அடுத்து அயனு, கோல்டு, வேறு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு. நீ யாரா புதுசாக இருக்க? ஏற்கனவே ஒருத்தர் துரத்தி விட்டேன், நீ தான் இந்த வீட்டு விடுறோம், நான் வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு இதை வச்சுட்டேன். ஏன்னா ஆட்டோமேட்டிக் டோராக மாறிடும், இது மிதிச்சாலே அது ஓப்பன் ஆகிடும், அது மாதிரி வச்சுருக்கேன். சேஞ்ச். எப்படா நீங்களாம் வரீங்க? போங்கடா இங்கிட்டு. இரு பாரு, அடியை மட்டும் பாரு. போங்கடா, சொன்னா கேட்காது போகிற அடி. இந்தா வாங்கிக்கோ, போடா. இதுமாதிரி இது ஏன் வீடுன்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கீங்க. உனக்கு அவ்வளோதான் ராசித்தி, அவ்வளோதான் பார்த்துக்கோங்க. சரின்னு சொல்லிட்டு செஸ் பிளேட்டில் மாட்டிக்கலாம். செஸ் பிளேட்டை மாட்டிக்கிட்டு ஓகே, ஒரு ஹெல்மெட் மட்டும் இல்லை. இது 2 லெகின்ஸ் எடுத்துட்டேன். 2 லெகின்ஸ் எடுத்துட்டேன். ஒரு லெகின்ஸ் உள்ளே வச்சிடலாம். ஓகே, இப்போ எல்லாத்தையும் கரெக்டாக கையில் எடுத்து வைக்கணும். இது ஒன்று, இங்கே ஒன்று எடுத்துக்கலாம், இங்கே ஒன்று எடுத்துக்கலாம். எல்லோ பெட்டு. ஓகே, இப்போ போய் என்ன இருக்கோ அதை மைண்ட் பண்ண போகலாம். கதவு இவங்களோட இதாக இருக்கேன். சரி, கீழே பார்த்தேன், அப்பையில் பார்த்தது. இப்போ தான் நானே ப்ளே பண்ணும்போது இப்போ தான் பார்த்தேன். அயன் இருந்துச்சு, அயன் எடுத்து மைண்ட் பண்ணலான்னு பார்த்தா கோல்டு உள்ளே இருக்குது.
ஐயா ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மைண்ட் பண்ணால் அங்கே டைமண்ட் கிடக்குது. யாரா நீங்கள், டைமண்டே கிடச்சிருச்சு அப்படின்னு பார்த்தா டைமண்ட் எங்கடா பார்த்தா மேலே இருக்குது. மேலே எங்கடா காணோம். அப்படி அந்த மேலே இருக்குது. இத்தனை ஒரு 3 கரெக்டாக கிடச்சிச்சா இல்லை 4 வந்துடணும். 4 வந்துச்சுன்னா ஓகே இருக்கும். 3 ஓகே. ஒரு பிக்காக் செஞ்சிடலாம். 3 வச்சு ஒரு பிக்காக் செஞ்சிடலாம். ஓகே, இதோட நம்ம இந்த பார்ட்டை முடிச்சுக்கிட்டு அடுத்த பார்ட்டில் நம்ம வீடு கட்டுற இது முழுசாக அயன் குளம் அடிக்கிறது இதெல்லாம் பார்த்துக்கலாம். இதோட இந்த பார்ட் முடிஞ்சிருச்சு. பாய் டாட்.